2026 தேர்தலில் யார் வேணாலும் எதிர்பார்க்கலான்னு? 2026 தேர்தலில் மக்களுக்கான நல்லாட்சி கொடுக்கறது ஒரே முதலமைச்சர்னா எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் முடியும். வேற யாராலையும் முடியாது. ஏன்னா போன 4 வருஷம் 2 மாதம் ஆட்சி சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க. எடப்பாடியார் மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த 5 ஆண்டு கால ஆட்சி அவல நிலையாக இருக்குது. மக்கள் தினந்தோறும் ஒரு பிரச்சனையும் சந்திச்சு தான் இருக்காங்க. அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தினந்தோறும் அவதிப்பட்டு இருக்காங்க. 4 வருஷம் 2 மாதம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதில் 1 வருஷம் கொரோனா பீரியட் முடிஞ்சு போச்சு. அதில் ₹1 கூட வருமானம் இல்லாமல் நடத்தியிருந்த அதுலேயுமே சிறப்பான ஆட்சி தான் எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்க. இப்போ 5 ஆண்டு காலமாக மக்களுடைய வரி பணத்தை எப்படிலாம் திருடுறது அப்படிங்கிற மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அவருடைய பையன் மு.க. ஸ்டாலினுடைய சிந்தனையாக இருக்குது. சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். 2 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிப்பு நடக்குது. அது தினந்தோறும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள். அதை மீடியா வெளிக்கொண்டு வராமல் தடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடியார் நிறைய தேர்தல் அறிக்கைலாம் விட்டுருக்காரு. அவர் தேர்தல் அறிக்கையே மக்களுக்கானது தான் அவர் விட்டுருக்காரு. போன 5 ஆண்டுல ஸ்டாலின் விட்டது 525 வாக்குறுதியில் 65 வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நெய்வேலி மீன் பண்ணி அவருக்கு விட்ட அறிக்கை நிலம் கொடுத்தவங்களுக்கு ஒரு கம்பல்சரி நிலம் கொடுத்தவங்களுக்கு நிரந்தர வேலை சொன்னாங்க. அது கிடையாது. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, எதுவுமே சொல்லலை. கல்வி கடன் ரத்து சொன்னார், எதுவுமே செய்யலை. அவரு மானியம் சொன்னார், டீசல் பெட்ரோலை சொன்னார், எதுவுமே செய்யலை. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. மக்கள் எதிர்பார்க்காத எல்லாத்தையுமே அவர் கொடுத்தாரு. சொன்னதையும் செஞ்சார், சொல்லாதையும் செஞ்சார். புரியுதுங்களா? இவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார்? 5 பவுனுக்கு உள்ள நகையெல்லாம் போய் வைங்க, உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லி இருக்கிற தாய்மார்களுடைய நகையெல்லாம் எடுத்து போய் வச்சது தான் மிச்சமோ ஒழிய மக்கள் அவருடைய பொய்யான வாக்குறுதி நம்பி அவருடைய வாழ்வாரத்தை இழக்கிற சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இன்னமும் ஏமாற்றத்துக்கு என்ன வழி? அதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையாக தயார் பண்ணிட்டு இருக்கு. அதை இந்த முறை முறியடிப்பாங்க, மக்கள் கண்டிப்பாக முறியடிப்பாங்க. இதில் மீடியா சப்போர்ட் இல்லாமல் எடப்பாடியாக இருக்காங்க. இருந்தாலுமே மக்கள் செல்வாக்கு நல்லா செழிப்பாக சூப்பராக இருந்துட்டு இருக்கு. 26 தேர்தலில் தேர்தல் மாற்றம் எதிர்பார்க்கலாம். தேர்தல் மாற்றத்துக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக எடப்பாடியார் புரட்சி தமிழர் அவரு தான் முதலமைச்சர் ஆவார். மக்களுக்கான விடிவுக்கான ஆட்சி கண்டிப்பா நடக்கும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.